हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நிந்தை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் வளம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. நீ இந்த இடத்துல அப்ப வேப்ப மரம் வந்து அரச மரம் வந்தது, இப்ப அரச மரமும் இது சேர்ந்து இருக்கு. இத அந்த மரத்தடியில ஓரிக்கைய பெரிய புண்ணிய கஷேத்திரத்துல இது மாதிரி ஒரு இடத்துல இது சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இதனால ஜனங்கள் என்ன தெரிஞ்சானது, அரச மரத்தை பிரச்சனைங்கிறது காசு இல்லை, பணம் செலவு இல்லை, எல்லாரும் பண்ணலாம். அது 21 பிரச்சனை முடியாதவோ 12 பிரச்சனை பண்ணினா அவளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதான் இந்த வேப்ப அரச மரத்தோடைய பெரிய இது. அதான் விருட்சராஜான்னு பேர். இதை வீடுகளை விற்க முடியாது, பலகா வீடுகளை விற்க கூடாதுன்னா இது வளர்கிற வேகத்தில் ஃபவுண்டேஷன்லாம் வேறு இதாகிடுன்னு ராஜாவாக இருக்கிறதா வீட்டுக்குள்ளே விற்க மாட்டேன். தோட்டங்கள்லேயும் நதிக்கரையிலேயும் இருக்கும், கோயில்களில் இருக்கும். மாமா, நீங்கள் உங்கள் குடும்பத்தோட டெல்லிக்கு போயிருந்தேன் ஒரு வாட்டி. அப்போ சில அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டது. அப்போ பெரியவா உங்களுக்கு சில அற்புதங்களை ஏற்படுத்தினான்னு சொன்னேன், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நேராக டெல்லி போயிட்டோம். டெல்லி போனோடனே முதல் நாள் டெல்லியை சுற்றி பார்த்தோம். 2ஆம் நாளைக்கு தாஜ்மஹால், 3ஆம் நாளைக்கு ஹரித்வார் ரிஷிகேஷ், 4ஆம் நாள் குருக்ஷேத்திரம், நடுவில் ஒரு நாள் ரஷ். இந்த மாதிரி போனோம். யாரும் நம்ப மாட்டா, அந்த நாளை நான் இருந்த வரைக்கும் வெயிலே இல்லை. அவள் சொன்ன அளவுக்கு எதுவும் இல்லை, சௌரியமாக போச்சு. திரும்பின்னு இருக்கோம். அன்றைக்கி போயிட்டு அன்றைக்கி குருக்ஷேத்திரம் லாஸ்ட்டாக தான் போயிட்டு திரும்பி எங்கே தங்கியிருக்கா வந்து அடுத்த நாள் காத்தால ட்ரெயின் ஏறணும். அப்போ நான் பசங்களாம் சொன்னேன், டேய் பத்தியா பெரியவா நம்மளை முன்னே இருந்து ஐஸ்னு போய்ட்டு வந்துட்டாடா அப்படின்னு. உடனே என் பையன் கத்தினா, அப்பா அப்பா பாருங்க பாருங்க முன்னாடின்னா. யாரும் நம்ப மாட்டா, டெல்லியில் எனக்கு முன்னாடி போகிற காரில் பெரியவா அப்படின்னு எழுதியிருந்தது. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா இந்த பசங்களுக்குலாம் இந்த பெரியவா பக்தி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, மடத்து பக்தி. அதனால் வந்து கூடையே இருக்கேன்னா கூடையே இருப்பார். இது ஒரு தாட்டி அப்படி இல்லை. அடுத்த வந்து இந்த துவாதச ஜோதிர்லிங்கம்னு இருக்குது. இந்த துவாதச ஜோதிர்லிங்கத்தை 3 நாள் பார்க்கல. அதை பார்த்தோன்னே என்னோடய ஃப்ரெண்டு ஆயிடுச்சுட்டு நேராக இந்தூர் போய் அங்கேருந்து வந்து ஓங்காரேஸ்வரெல்லாம் பார்க்குறதுக்காக கிளம்பி துவாரகா எல்லாம் சௌராஷ்டிரே சோமநாதர் பார்க்க போகிறது ராத்திரி 9 மணிக்கு நிற்கிறோம். என்ன ஒரு 9000-10,000 பேர் க்யூரில் நிற்கிறோம். அவள் ஆட்டோலேயே நிற்கிறாவாள்லாம், ஆட்டோவில் பூர்ணம் யாரும் இல்லை, வரிசையாக போயின்னு இருக்கேன். இது எப்போ போய் தரிசனம் ஆகிறதுனா திரும்பிடலாங்கிறத அங்கே ஒருத்தர் வந்தார். என்ன வேணும்னா, ஒன்றும் இல்லை இங்கேருந்து வந்திருக்கோம், தரிசனம் ஆனாக்கா பரவாயில்ல வர இருங்கோ அப்படின்னு நேராக அவர் வந்து சீஃப் செக்யூரிட்டி போனார். போய் சென்னையிலேருந்து என் குரு வந்திருக்கார், அவர் கொஞ்சம் தரிசனம் பண்ணி வைக்கணும்னு இந்த ஐஷ்ணவான். நான் போய் நானே என் ஃப்ரெண்டு எங்களப்பா சரிண்ணா. அவன் ஒரு செக்யூரிட்டி கூப்பிட்டு வாழை ஐஸ்ன்னு போகணும். நேராக கொண்டு உள்ளே வச்சுட்டான். சோமநாத் நல்ல அலங்காரத்தோட தரிசனம் பண்ணணும். திரும்பி வந்துட்டோம். பார்த்தா அந்த செக்யூரிட்டி நாளைக்கு 7 மணி வரைக்கும் டியூட்டி. எனக்கு 6 மணிக்கு வந்தேன்னா நிர்மாலய தரிசனம் பார்க்கலாம், இதெல்லாம் கலைச்சிடுவாங்க. அது என்ன நமக்கு என்ன இது 6 மணிக்கு போகணும். 6 மணி மறுபடியும் ஆயிடுச்சின்னு போய்
ஒருத்தர் இன்டர்ஃபியர் இல்லாத நேராக போனால் தரிசனம் பண்ண வந்துட்டோம். இது சோமநாத்தில் ஆச்சு. அடுத்தது அமலேஸ்வர் ஓங்காரேஸ்வர் பார்க்கணும். 2 பேருமே கார்லேருந்து இறங்குறத ஒருத்தர் வந்தாராங்க, இந்த பஞ்சகத்தனா கட்டி. எங்கள் 2 பேரும் பாஷை தெரியாது. நான் எல்லாம் காமிக்கிறேன் வாங்கன்னு சரின்னு நேரமால அமலேஸ்வரர் ஐஷன் போனார். அமலேஸ்வரர் ஐஷன் போய்ட்டு அபிஷேகம்லாம் பண்ணி ஓம்காரேஸ்வர் போகிறத நர்மதா வழியாக போகிற பிரிட்ஜு வழியாக போகாது. அது எப்படின்னா நர்மதாவுக்கு போகிறதுக்கு இந்த அது லோ லெவல், இப்போ அமலேஸ்வர் ஹை லெவல். அவன் என்ன பண்ணான்னா 10 அடி நடக்கணும், 2 ஸ்டெப்பு இறங்கணும், மறுபடியும் 10 அடி இறக்கணும். அது சுலபமாக வச்சுருந்தேன். நான் போய் ஸ்நானம் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே என் கூட வந்து ஒரே பயம். அவன் அந்த ஹெல்ப்பர்கிட்ட கைடு வரட்ட இவர் ஸ்நானம் பண்ணுங்கிறார், நர்மதில் வயசாகிடுத்து, ஜாக்கிரதையாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கணும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஹிந்தியில், நான் பார்த்துக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு. அதோட நிறுத்த வேண்டியதானே. என் பேர் சந்திரசேகர், மகாசுவாமி பேர். 2 பேரும் வாயை பொத்திட்டோம், ஒன்றும் பண்ணல. நேர போட்டில் அழிச்சுன்னு போனார், நர்மதில் ஸ்நானம் பண்ணார், ஓங்கார அழிச்சுன்னு போனார், தரிசனம் பண்ணி வச்சார். ஒரு நல்ல வேஷ்டி கொண்டு போயிருந்தேன் சாத்துறதுக்கு. இந்த வேஷ்டியை எனக்கு கொடுத்து விடணும். உடனே சுவாமிக்கு சாத்திட்டு அந்த வேஷ்டியை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தது யாரு புரியுது அவங்களுக்கு? ஏதோ ரூபத்துல நம்மளை வந்து இது பண்ணுவார். அது 20-22 ஒரே இப்போ இருக்கிற பிளட் எல்லாம் அப்பில் இருக்கும், ஒரே குதி தான். ஸ்ரீமடத்தை வந்து உடனே திரும்ப முடியாது. எப்போ பூஜை எப்போ தீர்த்தம் அதெல்லாம் சொல்லவே முடியாது. பெரியவா வந்து என்னோட ஞாபகம் பிரதத்தூர் ஞாபகம். அதுக்கு எல்லூரோ ஏதோ ஊரில் இறங்கி அந்த நாளில் குதிரை வண்டியில் போகணும். எங்கள் அப்பா பழம் அந்த ஊரில் ஏதோ பூலாம் கிடைக்கும். எங்கள் அப்பா பழங்கள்லாம் வாங்கிட்டு எங்கள் அம்மா அப்பா நானும் போயிடணும். போய் இறங்கினோடனே பெரியவா நாராயணா இன்றைக்கி பிட்சையான்னா, நான் அவ்வளோ சாமான் வாங்க. சரி பிட்சப்பான்னு சொல்லி அன்றைக்கே இருந்து. அந்த நாள் எப்படி வழக்கம்னா, இப்போல்லாம் பிட்சை பண்ணுறவா காத்தாலானோடனே ஆற்றுக்கு போய்டுறா அப்படின்னு தோன்றுறது. அந்த நாளில் பிட்சை பண்ணுறவாள்லாம் பகல் பூஜையிலையும் பார்த்துட்டு ராத்திரி பூஜையும் பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்தா தான் ஊருக்கு போவான். அதனால் எத்தனை நாள் ஆனாலும் ராத்திரி பூஜை பகல்லே போக மாட்டான். அப்படி ஒரு சம்பிரதாயம் இந்த நாளில். ஸோ அன்றைக்கி ராத்திரி பூஜை பார்க்குறதா இருந்தோம். அந்த பிரதத்தூர்லேருந்து எல்லூருக்கு பஸ்ஸு வந்து ஒரு 7:30 மணிக்கு ராத்திரி. அதான் லாஸ்ட்டு பஸ், குக்கிராமம் அது. அந்த பஸ்ஸை விட்டால் அடுத்த நாளைக்கு தான், வேறு டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் அங்கேருந்து. 12 கிலோமீட்டர்னா குதிரை வண்டியில் போனால் அது பண்ண வச்சுங்க எப்படி ஆகும். 7:30 மணிக்கு 10-15 பேர் வந்திருந்தான் அன்றைக்கி. வந்தால் பெரியவா ஸ்நானத்துக்கே போகல. அண்ணன் மணி 7:15 7:20 ஆயிடுச்சு. பஸ்ஸு வந்துடும்ன்ட்டு எங்கள் அப்பா முடியவே முடியாதுன்ட்டார். நானும் எங்கள் அப்பா அம்மா இருந்தோம். பாக்கி எல்லோரும் பஸ்ஸில் ஏறி போயிட்டேன். ஏன்னா அப்புறம் பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் மிஸ் ஆகிடும். எங்கள் அப்பா அசையவே இல்லை. 7 மணி ஆச்சு. அவன் அண்ணன்ட்டு போனோடனே பெரிய ஸ்நானத்துக்கு போனான். ஸ்நானம் போயிட்டு வந்தான். வந்து பூஜை அன்றைக்கி அபிஷேக பூஜைலேருந்து அர்ச்சனை பூஜை ஆச்சு. 8:15 இருக்கும். ட்ரெயின் 8:30 வந்துடணும். 8:15 8:30 அது பார்க்கணும், அந்த சீனை பார்க்கணும். பெரியவா சந்திரமூர்த்தி சாய்ச்சி மண்டபம் ஆச்சு. இந்த தண்டத்தை எடுத்துட்டு அப்படி பிரதர்ஷனம் வருவாங்க. பிரதர்ஷனம் வந்த முடிகிறத நாராயணா குதிரை வண்டிக்கு சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்டான். அப்பா குதிரை வண்டிக்கு சொல்லியிருக்கேன், நம்ம அடுத்த குதிரை வண்டி இருக்கு. சரின்னா பிரசாதம் கொடுத்தா வாங்கிட்டோ 2 வரேன். நான் தொந்தரவு பண்ணிட்டே வரேன், கண்டிப்பாக ட்ரெயின் போயிடும், ஸ்டேஷன் தான் உட்காந்துருக்கணும் அப்படின்னு கொட்டிகிட்டே இருக்கேன். அதான் இருட்டு, ஒன்றும் தெரியாது. 12 டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்க வண்டி. ஸ்டேஷனுக்கு வந்தால் ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்தாச்சு, காக்கா இல்லை. போய் ஸ்டேஷனுக்குள்ளே நேராக போகிறோம். அந்த ட்ரெயின் அப்போ தான் வருது. இந்த ட்ரெயின் வந்ததுக்கு எங்களுக்கு நேராக அந்த டிடிஆர் அந்த ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் நின்னது. சார் இடம் இருக்கா? இருக்கு, ஏறிங்கோன்னா. 3 பேர் ஏறினோம், ஸ்லீப்பர் வாங்கினோம். நாங்கள் ஏறினோடனே அப்போ தான் அந்த ரிட்டையரிங் ரூம்லேருந்து முன்னாடி கிளம்பினால அவெல்லாம் அப்போ தான் வரான். புரியுறதா? சரி. அதனால் வந்து அந்த குதிரை வண்டியில் 12 கிலோமீட்டர் வரணும், அந்த ட்ரெயின் டேரெக்டாக வரணும் வச்சுங்க. இதெல்லாம் வந்து ஒரு அனுகிரகம். நம்ம வந்து சந்திரமூடீஸ்வரர் பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு நிர்தாட்சியமாக இருந்ததுனால அந்த சந்திரமூடி அக்கில் மகாசுவாமி அனுகிரகத்தாலும் ட்ரெயினை மிஸ் பண்ணலை, அழகாக வந்துட்டோம். அந்த எதுக்கு சொல்ல வரேன், அந்த ஏஜில் அப்படி ஒரு படாது படுத்தியிருப்பேன், நீங்கள் லேட் பண்ணிட்டே வண்டி போய்டும் அப்படின்னு. புரியுறதா? இப்போ தான் சாந்தம் எடுத்து சரி ட்ரெயின் போனால் அடுத்த ட்ரெயினில் போனாலாம் சொல்கிற வயசு. அப்போ அப்படி இல்லை, இந்த கோபதாரங்கள்லாம் உட்பட்டதுனால அந்த மாதிரி இருந்து அது ஒரு பெரியவா குதிரை வண்டி அப்படின்னு அது ஒரு எபிசோடு பேர் வச்சு
நடந்தது. இப்படி இருந்தால் என் பையனுக்கு 26 வயசு, பொண்ணுக்கு 22 வயசு. ம். அலசின்னு இருக்கேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு. ம். அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் சொப்பனத்தில் பெரியவா போய் மணி பிள்ளை கல்யாணம் அப்படின்னு அவர் காத்தால 6 மணிக்கு ஃபோன் பண்ணேன். ம். அப்பா மணியை உன் பிள்ளை கல்யாணமாமே பெரியவா சொன்னான். இதனடா வம்பா வச்சு ஆற்றுல பொண்ணை வச்சுட்டு இருக்கோம், இவர் பிள்ளை கல்யாணம் சொல்கிறான்ட்டு நேராக அதிஷ்டானத்துக்கு ஓடினேன். ம். போய் நமஸ்காரம் பண்ணேன். அதெல்லாம் மனசுலாம் இல்லை, எல்லாம் சொல்கிறதுலாம் கிடையாது. இப்போ சுவாமிகளே, நான் குடும்பத்தை ஆற்றுல பொண்ணு இருக்கா, நீங்கள் மாட்டிலும் பிள்ளை கல்யாணம்ன்ட்டு நீங்கள் என்ன பண்ணோடே தெரியாது எனக்கு. 15 நாள் வித்தியாசத்தில் ஒன்றா 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடணும், இல்லை நிச்சயம் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு ஆற்றுக்கு வந்துட்டேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு பிராமணர் வந்தார். கல்யாணத்துக்கு உபகாரத்துக்காக வந்தேன். 2 பத்திரிக்கை கொடுத்தேன். 2 பத்திரிக்கை வேணாம், 1 போல வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு. இல்லை இல்லை, அண்ணா தம்பிகளுக்கு 15 நாள் வித்தியாசத்தில் கல்யாணம், அண்ணா பத்திரிக்கை 1, தம்பி பத்திரிக்கை 1. சரி, இவர் தீர்மானம் பண்ணிட்டார், நம்மளுக்கே ஆயிடும் அப்படின்னு. அதே மாதிரி பிள்ளைக்கு ரொம்ப தெரிஞ்ச இடம், அவள் பொண்ணு கொடுக்குறேன்னு வந்துட்டான். சரி. நான் நோன்னு சொல்ல முடியல. நான் என்ன சொன்னேன், அவளுக்கு பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கேன், நான் பொண்ணு கல்யாணம் பண்ணிடுறேன், அதுக்காக வெயிட் பண்ணேன். அப்போ பொண்ணை பற்றி அவளுக்கு ஒரு இது உண்டோ, எங்களுக்கு ஒரு அல்டிமேட்டம் கொடுங்க. சரி, பிப்ரவரி மாதம், அடுத்த நம்ம ஜூனில் பேசியிருந்தோம், பிப்ரவரி மாதம் பாருங்க, வரலன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்ட்டு. பிப்ரவரி 10ஆம் தேதி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் சரளை போட்டு தேடின்னு இருக்கேன். 15 நாள் வித்தியாசம்னா 10 நாளுக்குள்ளேயே பண்ணி கொடுத்தேன். இதுக்கு மேலே அவர் அனுகிரகம் என்ன பார்க்க முடியும்? கரெக்ட். அதனால தான் மகா சுவாமினா இன்றைக்கே இந்த கோரிக்கை இப்படி இருக்குன்னா உட்காந்து அனுகிரகம் பண்ணுறேன் எல்லாருக்கும். அதனால் அப்படியே பழகினதுனால அவர் சொன்ன வழியிலே போனால் நமக்கு நல்லது. சிம்பிள் லைஃப், ஒன்றும் இது வேணும், படாடோபம் வேண்டாம், ஒரு சிம்பிள் லைஃப் இருந்தாலும் செலவு இல்லை அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். அதே மாதிரியே ஓடிட்டு. மாமா, ஒரு முறை ராமேஸ்வரத்துல வந்து நீங்க ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் வந்து வந்திருந்த போது பெரியவாளே அவருக்கு வந்து ஒரு பாடம் நடத்தின மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பெரியவா வந்து ஏதோ பூஜை ஒண்டி வேதம் சாஸ்திரம் ஒண்டின்னு நினச்சிக்க வேண்டாம். அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. அவாவா வந்தால் அவாவா சப்ஜெக்ட் எல்லாம் அட் எ டெப்த்து டீல் பண்ணும், அவளுக்கு தெரியாத டீல் பண்ணுவார். அதே மாதிரி இருக்கிறத பெரியவா வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கா. ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தக்கரை எல்லாம் போனவாளுக்கு தெரியும். நம்ம ஸ்ரீமடம் வந்து சமுத்திரக்கரையிலேருந்து பக்கத்து ஃபஸ்ட்டு பில்டிங் நம்மளுக்கு தான். பெரியவா என்ன பண்ணான்னா, ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படி நின்னாலே ஆதிசங்கரை தெரியணும், அந்த அளவுக்கு தூக்கி வைக்கணும் ஆதிசங்கரை அப்படின்னா. அதுக்கு இங்கிலீஷ் நம்ம டெக்னிக்கலில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், கழுத்து வலிக்கு அப்படி இப்படி தூக்கியும் பார்க்கக்கூடாது, இப்படியும் பார்க்கக்கூடாது, சாதாரண நின்னாலே அது தெரியணும். இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். யார் போடுவான்னா இப்போ ஆர்ஆர் சர்மான்னு ஒரு ஆர்கிடெக்ட், ஹைலி ரெப்யூட்டட் ஆர்கிடெக்ட். அப்படி ஒரு வீடு டிராயிங் போட்டார்னா இந்த ட்ரம் ஸ்டிக்கு கூட எங்கே வைக்கணுங்கிறதுக்கு இடம் போடும், அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுத்தார். அவர் வந்து பெரியவா வர சொன்னால் அவர் வந்துட்டார். வந்த உடனே அவர் பெரியவான உடனே எல்லாம் அப்படி இருப்பாருன்னு வச்சா வெரி பியூனி ஃபிகர் உட்காந்துருக்கா. என்னடா இவரா சங்கராச்சா நினச்சுன்னு உட்காந்தார். இந்த மாதிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை போட்டு கொடுக்கணும். உடனே அது ஒன்றும் அவர் என்னடா இதுக்கு போய் நம்மளை வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னார். சொல்ல முடியல, நினச்சிட்டார். நினச்சிட்டு சமுதிரத்துலேருந்து அளவு எடுத்தார், வெர்டிக்கல் ஹரிசாண்டலாம் எடுத்தார், போட்டால் இந்த ஆங்கிள் போட்டு இந்த ஆங்கிளில் வச்சேன்னாக்கா கழுத்து வலிக்காது, நிமிரவானா அப்படியே சமுத்திர ஸ்நானம் பண்ணுறது திரும்பி பார்த்தா தெரியும்னு போட்டார். அப்படி போய் மனசுக்குள்ள ஓடுறது, இது சங்கராச்சாரியாங்கிறா, அப்படி இது வசத்தியாக பேசுகிறா, உலகம் பூரங்கிறா, நடமாடும் தெய்வங்கிறா, தெரியாதே கிடையாதுங்கிற, போய் இந்த ஆங்கிள் எலிவேஷன் நம்மளை கூப்பிட்றார் அப்படி இவன் மனசில் ஓடுறது. இவன் மனசில் ஓடினா நான் முன்னாடி அங்கே பெரியவா முன்னாடி இந்த டெலிவிஷன் ஓடின்றது. இப்படியே போயின்றது நினச்சின்றதே பெரியவா அப்படியே பேசின்றது. பெரியவா பார்த்தாலும் ஒருத்தட்ட பேசிகிட்டே இருப்பா, திடீர்னு ஒன்றுத்து பேசுவா, அப்புறம் திரும்பி வருவா. இவரை பார்த்துக்க, ஏண்டா நிறைய அளவுகள்லாம் உண்டோன்னு கேட்டார். ஆமாம், நிறைய அளவுகள்லாம் உண்டு. உடனே இந்த பூ மழம் போடுவாள், இது என்னடா அளவுன்னு கேட்டேன். முழம்னா விட்டுட்டார். இப்படியே கொஞ்ச நேரம் பேசியிருந்தார். யாரோடைய மறுபடியும் வந்தார். இதுக்கு என்னடா பேருன்னு கேட்டார். ஜான் அப்படின்னு சொல்லிட்டார். இதான் அளவு பேர். இவர் ஒன்றும் மனசுக்குள்ள இதெல்லாம் போய் இவர் கேட்குறாரு, இந்த முழம் ஜான்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஓடிடுச்சு. சரிவா, இதை காமிச்சா இப்படி இந்த மாதிரி அளவு உண்டா, இருந்தாக்க என்ன பேர்
இல்லைன்னா இல்லை அப்படின்னு கேட்டேன் கையை காமிச்சு. அவர் லண்டன் ரிட்டர்ன் யோசிக்கிறார். அந்த மாதிரி ஆள் இருக்கிற மாதிரி தெரியல, இல்லைன்னு சொல்ல முடியல. அவர் சொல்றார், இதெல்லாம் ஆர்ஆர் சர்மாவே நேரே என்கிட்ட சொன்னது. மணி வேர்த்து விருத்துடுத்தோ, இல்லைன்னு சொல்ல முடியல, இருக்குன்னா பேர் சொல்ல முடியல. ஒரு 15 நிமிஷம் வேர்த்து ஊத்திடுத்தோம். அவர் அப்படி திரும்பி பார்த்துட்டு, இதுக்கு கூப்பேன்னு பேர் அப்படின்னார். உடனே இவர் 5ஆம் சார் திரும்பி வந்துட்டார். நேராக மெட்ராஸ் இருந்தால் புஸ்தகத்தெல்லாம் புரட்டினா கூப்பேன்னு போட்டிருக்கு. உடனே அவர் சொன்னார், கூப்பிட்டு விடுவாரா, மணி சங்கராச்சாரியன்னா அவர் தான் சங்கராச்சாரியா அப்படின்னு சொன்னார். இதோட நிற்கல. மேற்று சுவாமிகள் இதெல்லாம் எழுதுறான். அப்போ எழுதுறதுக்காக பொறுத்தா அப்போ ஆர்ஆர் சர்மா காலமாயிட்டார். மிஸ்ஸஸ் இருந்தார். அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி சங்கராச்சாரியார்னா சொன்ன ஃபோனில் ஆமாம் கூப்பேன்னா. அவ்வளோ தூரம் அவளையும் அது இதாக இன்ஃப்ளிக்ட் ஆயிருக்கு. ஆமாம் அப்படின்னு. அப்புறம் ஆர்கிடெக்ட் ஆஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் கொடுத்து அந்த எபிசோடு எழுதினேன். அதனால வந்து அவருக்கு தெரியாதே கிடையாது. ஆனால் அப்படியே இருப்பார். குழந்தையா இருந்தால் குழந்தையா இருப்பார், வித்வானா இருந்தால் வித்வானா இருப்பார். மாமா பெரியவா வந்து வெளிநாட்டுலேருந்து வரவாளுக்கு வந்து தீர்த்தம் கொடுக்க மாட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் வந்து ஒரு சம்பவம் நடந்துதான் அந்த தீர்த்தம் கொடுக்கற விஷயத்துல. அந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மாமா. ஃபாரின் போயிட்டு வந்தவாளுக்கு பெரியவா தன் கையால் தீர்த்தம் கொடுக்க மாட்டான்னு ஒரு சம்பிரதாயம் இருந்தது. அந்த உத்திரணியே இவ்வளவு நீளம் இருக்கும், எடுத்து அவரே கொடுத்தா பூஜானால. அந்த நாள் எப்படின்னா எல்லாரும் பெரிய மனுஷாலாம் கிளப்புக்கு போயிட்டு வந்தேங்க சொல்கிறாம பெரியவா அவள் பேசிப்பா. அந்த மிஸ்ஸஸ்கள்லாம் அடாடா இன்றைக்கி நான் பெரியவாளை பார்த்தேன், பெரியவா என்னோட பேசினான் அப்படின்னு அவெல்லாம் பெரியவாட்டு பேர் கிளப்புக்கு பேசினா மாதிரி அப்படி பேசுகிற காலம். அவள் அந்த நல்ல ரிச் உமன்லாம் கொத்தர் பேசிப்பான். இந்த மாமியெல்லாம் எங்கள் அம்மா சும்மா இருக்கக்கூடாதா, அம்மாட்ட வந்தான், நீங்கள் வந்து ரங்கூனுக்கு போயிட்டு வந்து உங்களுக்குலாம் தீர்த்தம் கொடுக்க மாட்டான். எங்கள் அம்மா ரொம்ப சாதாரண கொடுத்தா வாங்கிக்கிறேன், இல்லாட்டாலும் அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு. என்ன புரிஞ்சுக்கணும்னா முதல்ல வாங்கினாலும் கடைசியில் வாங்குறோம் அதே வீட்டே தீர்த்து தான். முதல்ல வாங்குறதுனால இந்திர பதிவோ கடைசியில் வாங்குறதா எம்ம பதிவோலாம் கிடையாது. இருந்தாலும் முதல் தீர்த்தம் வாங்கணும்னு ஒரு போட்டி ஒருத்தது. பெரியவா பூஜை எடுத்து வந்துட்டா ஒரு கும்பல் அலை மோதுறது. அப்படியே தீர்த்த பாத்திரம் வச்சுட்டா உத்திரணி எடுத்துட்டா. நேம பிராமணெல்லாம் கொடுத்தாச்சு. எடுத்தேன், எல்லாரும் கை நீட்டுறா. அவர் கையில் கூப்பிட்றா ரங்குநாமா. அவன் ரங்குநாமாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எல்லாரும் கூப்பிடுறா ரங்குமா. பாடசாரம் கட்டுறா ரங்குநாமா யாரு, நான் நகர நன்மை கடைசியில் எங்கள் அம்மா உட்காந்து உங்களுக்காக பெரியவா காத்துட்டுருக்கா, வாங்கன்னு சொல்லி வேலைக்கு முதல் தீர்த்து அம்மாட்ட கொடுத்தேன். புரியுதா? புரியுது. அப்ப நான் யோசிச்சேன், எப்படி ரங்குநாமா பாரின்னா போனா கப்பல்ல போனான்னு. ஸ்ரீகள்லாம் சின்ன வயசு 10 வயசுனா அப்பா எங்க இருக்காரு அங்கதானே இருக்க முடியும். அப்பா ரங்கூன்ல வேலை இருந்தால் ரங்கூன்ல தான் இருக்க முடியும். கல்யாணம் ஆன அப்புறம் புருஷனாவது இருக்க முடியும். அப்புறம் பிள்ளை எப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அப்பா இருக்க இடத்துக்கு கங்கோண்டா இருந்தா இட்ஸ் நாட் மிஸ்டேக் ஆஃப் தி கேர்ள். தான் அப்பா போனா பொண்ணு போனான், கல்யாணம் பொண்ணு இங்கே இருக்கா, அதை யோசிக்கணும். சாஸ்திரம் சொன்னா அதை அப்படியே அனலைஸ் பண்ணி வாங்க. அதனால தீர்த்தம் கொடுத்தா அப்படின்னு ரங்கூனம்மா யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு எல்லாம் சொன்னாலும் அவர் வந்து அவர் தான் ஞான திருஷ்டியாச்சு. முதல் தீர்த்தம் கொடுத்து எல்லார் வாயும் அடைச்சேன். மாமா ஒரு முறை கனவுல வந்து பெரியவா வந்து இந்த ஓட்ட வேஷ்டிலாம் கட்டிக்கூடாதுன்னு உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னேன். அதே மாதிரி சம்பவம் வந்து உங்களுக்கு நிஜத்துலயும் நடந்துதாமே, அந்த வேஷ்டி கதையை கொஞ்சம் சொல்லுங்க மாமா. எங்க அண்ணா பையன் அமெரிக்காவில் இருக்கான், இந்த சிகாகோல. அது சம்பிரதாயம்னா வேஷ்டியில கிழிஞ்சு இருக்கலாம், கந்தியானாலும் கசைக்கட்டு, இந்த கருப்பானாலும் ஓட்டை இருக்கக்கூடாது. அவன் ஓட்டையோட வேஷ்டி கட்டி இருக்கான். அவன் இவர் அவன் சப்பரத்தில் போய் டேய் ஓட்டை வேட்டி கட்டிக்காத அப்படின்னு இருக்க. சரி, இவன் அது காக்னிசன்ட் எடுத்துக்கல, ஏதோ சொல்கிறா பேசாம. ஒரு 2 மாதம் கழிச்சு சென்னைக்கு வந்தான். பெரியவா தரிசனம் தான், பெரியவா ஜீவித காலம். கீழே வந்துட்டே இருக்கான். கீழே வந்துட்டுருக்கிறத இவன் தரிசனத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு அகல் எரிஞ்சுட்டு இருக்கு. இந்த அகல் பட்டி இவன் வேஷ்டை ஓட்டி ஆயிடுச்சு. இவன் நேராக வரான். நேராக வரத்து அங்கே இருந்த இவன் சொல்கிறார், ஏய் ஓட்ட வேட்டி கட்டியாத. சரி, சொப்பனத்துல பார்த்தத நேர சொல்றார், ஓட்ட வேட்டி கட்டிக்காதேன்னு. நான் சொன்னது உண்மைதான்டா. எங்க அண்ணா பையன் ஃபோன் பண்ணான், அப்பா இப்படிதான் ஆண்டா ஓட்ட வேட்டி கட்டாது தூக்கி போட்டுவிடு
ஓட்டை வேட்டி கட்டக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். மாமா, ஒரு முறை உங்களுக்கும் பெரியவாளுக்கும் ஒரு உரையாடல் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கு பெரியவா என்ன பதில் அளிச்சாருங்கிறத அந்த சம்பவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு நேரம் நடந்ததுனால, நேரம் நானே அனுபவங்கிறதுனால இது வரைக்கும் இது எங்கேயும் எழுதினதில்லை, ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அதை ஷேர் பண்ணிடலான்னு தோணிச்சு. சுமார் 20 வயசு இருக்கும் எனக்கு. அப்போது பழுவூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் வந்து ராஜா அண்ணாமலை பக்கத்தில் ஒரு ஆற்றுல, அவர் பேர் நாராயணன் எதுவும் ஞாபகம், அவாத்தில் வேதாந்தம் நடக்கும். வேதாந்தம் நடக்கணும்னா முறைப்படி சாந்தி பாடத்தோடு நடக்கும். சதுர்தசனிக்கு கிடையாது, அப்புறம் அதான் உண்டு, நியமப்படி அது நடக்கிறது. ரொம்ப நன்னா சொல்லுவார். அதுவும் என்னன்னாக்கா கேள்வி கேட்டால் அப்படியே வாழை மரத்தில் ஆணி ஈஸா சொல்கிற மாதிரி அழகாக சொல்லுவார். பாடம் நடந்துன்றது ஒரு நாளைக்கு கையை கட்டிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, காட்டில் இருக்கான், ஹெல்ப் பண்ணணும், கத்துறான் அப்படின்னு பாடத்தில் வந்து எல்லாரும் என்ன சொன்னான்னா, இப்படியே பல்லாறு கடிச்சு சரி பண்ண வேண்டியதுதானே எல்லாரும். நான் சின்ன உட்காண்டிருந்தேன், இல்லை கையை பின்னாடி கட்டிட்டான். அங்கே என்ன சொல்லுக்கோ அது சமன்வயம் பண்ணணும். அது சொன்னது சரின்னு கொண்டு வரதா பார்க்கணுமே தவிர அது தப்புன்னு வரக்கூடாது. அந்த மாதிரிலாம் நடந்தது. இதை வேதாந்தம் நடக்கிறது பல 4 வர்ணம் மொத்தம். பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன் 4 வர்ணம். இல்லை பிராமணனை கொண்டு தான் சந்நியாசம் அதிகாரம். ஜனக மகாராஜா சத்திரியர், ஜீவன் முக்தர் இருந்தாலும் சந்நியாசம் கிடையாது. அவர் வந்து சத்திரியத்தில் அப்படியே இருந்திருந்தார். பாக்கி 3 வர்ணாவது சன்னியாசிக்கார் பிராமணனை கொண்டு தான் உண்டு. இதில் யாருக்கு வேணாலும் ரியலைசேஷன் வரலாம், மகா வாக்கியத்தோட அனுபவம் வரலாம். யாருக்கு தான் வரக்கூடாது அப்படின்னா இல்லை. பூர்வ ஜென்ம வாசையினால் வரலாம். வாமதேவருக்கு கர்ப்பத்திலே இருந்தது, சுகருக்கு பிறந்த உடனே இருந்தது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் இதெல்லாம் பாடத்தில் வருது. பகுனா ஜென்மனான்ட்டு எத்தனை ஜென்மானு கிருஷ்ணரே சொல்லலை, எவ்வளோ நாள் ஆரம்பிட்டு அவரை எப்போ வேணால் ரியலைசேஷன் வரலாம். இவன் ஆத்மா பரமாத்மா ஐக்கியம் வரலாம், எல்லாம் பண்ணலாம். இதில் என்னன்னாக்கா பாக்கி 3 பேர் கிடையாது, பிராமணுக்கு சன்னியாசம். இதில் சம்சயம் என்னன்னா, ஒரு கிரகஸ்தாஸ்திரம் இருக்கிறவனுக்கு வரலாம். இது கிரகஸ்தனாக இருக்கிறதையே இவருக்கு வந்து ஞானம் வந்து மகா வாக்கிய அது அனுபவம் வந்துட்டாக்க இப்போ கிரகஸ்தாஸ்திரம் இருக்கார் அவர் பிள்ளைக்குட்டிகளோட மனைவியோட. கேள்வி என்னன்னாக்க, இவர் வந்து அத்வைத வந்ததுனா துவைதம் போனதுனால ஒரு ஃபேன் நிறுத்தினாலும் உடனே நிற்காது, ஓடி அப்போ நிற்கிற மாதிரி இவருக்கு அனுபவம் வந்தாலும் பழசு ஆரம்பிச்சதுனால அந்த ஜென்மா முடிகிற வரைக்கும் சரியில் இருக்கணும். கேள்வி என்ன, கிரகஸ்தாசனம் இருக்கிறவனுக்கு ஞானோதயம் வந்துட்டா சந்நியாசம் வாங்கிக்கணுமா வேண்டாமா? இது அபிப்பிராயம் நிறைய பேருக்கு இருக்கு, வேண்டாமா எல்லாரும். எனக்கு இது சம்சயம் இருந்துட்டே இருந்து 20 வயசு தான். இப்போ கேள்வி வாங்கிட்டே இருந்தது. உமாச்சி நேர சொப்பனத்தில் வந்தார், அப்பெல்லாம் இருக்கார். இந்த வியாழக்கிழமை காத்தால் 10 மணிக்கு வந்துடும் தேனாம்பாக்கம் அப்படின்னு. யாரும் நம்ப மாட்டார், எல்லாம் அனுபவிச்சு எனக்குன்னா தெரியும். நேரம் தேனாம்பாக்கம் பிரம்மச்சாரி சின்ன பையன் நேரம் வந்துவிட்டான். தேனாம்பாக்கம் வந்து டிஸ்கிரிப்ஷன், அங்கே சின்ன கிணறு இருக்கும். கிணறுக்கு அந்த பக்கம் பெரியவா ரூமு ஸ்நானம் எல்லாம் வச்சுப்பா, இந்த பக்கம் தரிசனம் எல்லாம் இருக்கும். நான் கிணத்துக்கு தெற்கே பக்கம் நிற்கிறேன், அவர் வடக்கே போய் உட்காண்டிருக்கேன். யார் என்னை தவிர ஒருத்தர் தான் அன்றைக்கி இருந்தால் காத்தால. பாக்கிய பாலு, வேதபுரி, ஸ்ரீகண்டா அவெல்லாம் இருந்தான். சுமாராக 10 மணி இருக்கும். இன்றைக்கி எந்த சப்ஜெக்டில் டவுட்டோ அதை ஆரம்பித்தார். 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30 வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். இல்லை டீட்டெயில்டாக பாக்கி பேருக்குலாம் ஆடுறா, ஏன் ஆயிண்டே இருக்கு இந்த பையன் நின்றுட்டே இருக்கான்னு. எனக்கோ கேள்விக்கு பதில் தெரியணும். நான் அப்படியே ராப்ட் அட்டென்ஷன் அவர் என்ன சார் கேட்டுட்டு 2:30 மணி ஆயிடுச்சு. அதோடு முடிச்சிருக்கலாமானோ, சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு. அதுதானே வந்திருக்கேன். உடனே பெரியவாட்டு சொன்னேன், வர்ணாசிரம் 4 பாக்கி பேருக்கு கிடையாது. பிராமணனை கொண்டு கிரகஸ்தாசனத்துக்கு ஞானம் வந்து கொடுத்தோம், கர்மா பண்ணணுமா வேண்டாமா, சந்நியாசம் உண்டா இல்லையா? சந்நியாசம் வாங்கிட்டாக்கா தப்பு இல்லை, அவன் கரெக்டாக போச்சு. சந்நியாசம் வாங்கிக்கலாம், கிரகஸ்தா கர்மா பண்ணாலும் ஒட்டாது. அவன் சந்நியாசம் வாங்கிக்கணுமா வேண்டாமா? இதை கேட்ட அடுத்த க்ஷணம் பெரியவா அப்படியே உக்ரம் ஆகிட்டான். எவன் வேணா சன்னியாசம் வாங்கிக்கிறான், எவன் வேணா காவி கட்டுறான்,
அப்படின்னு ஹை பிக்சர் கத்த ஆரம்பிச்சுட்டா. அப்படியே எங்கேயோ போயிட்டாவா. ஸ்ரீகண்டனா கோச்சினார், யாரா கேள்வி கேட்க சொன்னார். அவர் தான் கேள்வி கேட்க சொன்னார். கேள்வி கேட்டாச்சு, பதில் வர பேசாமல் இருக்கும். அப்படி நின்றுட்டே இருந்தான். ஒரு 5 நிமிஷம் சஞ்சாரம் பண்ணார். வந்தார், இறங்கினார். வாங்கிக்க வேண்டித்தான் அப்படின்னார். இப்படி இதே போஸ்ட் வாங்கிக்க வேண்டியதுதான். பதில் கிடைச்ச நமஸ்காரம் பண்ண. பேசாமல் இருக்கக்கூடாதோ, நீ மணி 3 நீ போய் ஆற்றுக்கு போய் சாப்பிடுங்க. நான் 50 கிலோமீட்டர் 50 வயசு ஆற்றுக்கு போய் பஸ்ஸில் போய் அங்கே போய் சாப்பிடுவேன். சரின்னு 6 மணிக்கு மேலே ஆற்றுக்கு போய் அப்புறம் போய் சாப்பிடுவேன். அப்புறம் ஆகாரம். அதனால தான் நியமமாக இருக்கணும் ஆகாரத்துக்கு. ஆகாரம் சுத்தி இருந்தால் தான் சித்த சுத்தி ஏற்படும். ஆனால் அவர்கிட்டயே பாடம் கேட்டுவிட்டு நான் போய் ஹோட்டலில் கை வச்சாக்க இருக்கிறதும் போயிடும், போய் சாப்பிடுவேன். அந்த மாதிரி சொப்பனத்தில் அந்த வயசுல ஒரு அனுகிரகம் பண்ணி நம்ம சின்சியராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு அதை பற்றி இன்னும் ஒரு சின்ன சொல்லிட்டு முடிச்சு விட்றேன். சிங்கப்பூர்லேருந்து ஒரு மெயில் அனுப்பிச்சார். எனக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணுவான்னு தெரியல, நான் சூத்ரான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு எனக்கு அனுப்பிச்சார். நான் ரிப்ளை பண்ணேன் அவருக்கு. இந்த மாதிரி பெரியவா கேம்புக்கு போகிறது ஒரு தாட்டி 50 இவாள்லாம் வந்தா, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஜனங்கள்லாம் வந்தா, வேஷ்டி கீழ்ச்சி போடுவா, குழந்தைகளை வஸ்திரம் கூட இல்லை. பெரியவா அங்கேயே உட்காந்துன்னுட்டு ஆர்டர் பண்ணிச்சு. அத்தனை பேருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து அத்தனை பேருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி மணி 2 ஆயிரத்து மேனேஜர் 2 மணி ஆயிரத்து பூஜைன்னா இன்னைக்கு தான் பூஜைன்னு விட்டார். அதனால் நீங்கள்லாம் வேண்டான்னு கிடையாது, நீங்கள் சின்சியராக இருந்தால் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவார். அவர் மனைவிக்கு உடம்பு எல்லாம் பெரியவா சொல்லுவா, சின்சியராக இருக்கும். ஒரு 3 மாதம் கழித்து ஒரு பதில் வந்து, அப்பா நீ சொன்னபடி சொப்பனத்தில் வந்தார், என் தோளில் காலில் போட்டுட்டார், நான் கேட்டுக்கெல்லாம் பதில் சொன்னார், நீ எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு, நான் நிம்மதியாக இருக்கேன். என்ன இது இப்போ நடந்தது, இந்த மேட்டர் ஆஃப் 8 to 9 months. புரியுதா? அதனால சின்சியரா யார் இருந்தாலும் சரி, அப்படியே கபடமே இருக்க விட நிஷ்கபடமா இருக்கணும், இருந்தா பதில் சொல்லுது. அதான் மகாபெரிவா. இந்த மகாபெரிவாதுக்கு இந்த சங்கரா டிவியில் இந்த ஓரிக்கை மணிமண்டபத்தில் வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ணி 10 ஜனங்க திரும்படி பண்ணதுக்கு கிருதஜ்ஞை தெரிவிச்சு. இந்த இன்டர்வியூ நீங்க கொடுத்ததுக்கு நாங்க ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாமா. நேர்கள் நிஜமா ரசிச்சிருப்பா உங்களோட இந்த இன்டர்வியூவை. இதெல்லாம் மகாச அனுகிரகம். இது கோரிக்கையில் நடந்தது, அது ஒரு பரம அனுகிரகம். இதை கேட்டுவார்கள்லாம் அவள்லாம் வந்து க்ஷேமா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணி. இதுவரை திரு கோபாலபுரம் மணிமாமா அவர்களுடைய உரையாடலை நாம் கேட்டோம். ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க எல்லாரும் ரொம்ப ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.